அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இன்னும் 2 நாளில் வந்து தளபதி அவர்கள் வந்து கரூர் மக்களை சந்திக்க இருக்கிறாரு. அதற்கு பிறகு இந்த அடுத்த கட்ட நகர்வுகளான இந்த தேர்தல் பிரச்சார பரப்புரையை மேற்கொள்ள போறாருன்னு நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதை தொடர்ந்து இப்போ தளபதி அவர்கள் இன்றைய தினம் கரூர் மக்களை வந்து மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துக்கு அழைத்து அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியிருக்காரு. அந்த குடும்பங்கள் இவர்கிட்ட என்ன சொன்னாங்க, இவர் அவங்ககிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காருன்றதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கரூர் துயர சம்பவம் நடந்து அதற்கு பின்னாடி பின்னப்பட்ட அரசியல் என்ன மாதிரியான சூழல் உருவாயிச்சு, தளபதி மேல என்ன அபாண்டமான பழி சுமத்தப்பட்டது, என்ன மாதிரியான நாடகங்கள் அரசியல், அதாவது பிண அரசியல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிண அரசியல் என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்தோம் கடந்த 20 நாட்களாக. அதை தொடர்ந்து ஏன் போகலன்னு கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பதில், அதற்கு பிறகு ஏன் பணம் கொடுக்கலன்னு சொன்னவங்களுக்கான பதில்னு எல்லாமே அவரோட மௌனம் பதில் கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாரு. அந்த மக்களை வந்து சந்திக்கிறதுக்கான பல முயற்சிகள் எடுத்து அது கடைசியில் தோல்வியில் தான் முடிஞ்சுது. ஏன்னா அந்த மக்களை வந்து நாங்கள் அவங்க இடத்துக்கு போய் சந்திக்கணுன்றதுக்காக பல திட்டங்கள் போட்டு, ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. கிட்டத்தட்ட 37 குடும்பங்கள் இருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு முடிச்சு 2வது வீட்டுக்கு போகும்போது கூட்டம் வரும், 2வது வீட்டுல 3வது வீட்டுக்கு போனால் கூட்டம் வரும்னு, அதாவது கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபேக்ட் வந்து அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் இது சாத்தியம் இல்லை. அதனால எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு பேசி அவங்களோட சோகத்தில் நம்ம கலந்துக்கணும், அவங்களோட துயரத்தில் நம்ம பங்கெடுத்துக்கணுன்றதுக்காக தளபதி முடிவெடுத்து தான் கரூரில் பல இடங்களில் வந்து தேடி எங்கேயுமே மண்டபங்கள் கிடைக்கல. அவங்க ஒரு இடம் கொடுத்ததும் வந்து அது போதுமான வசதிகள் இல்லாத மாதிரியான இடமாகத்தான் இருந்ததுன்னு தெரிவிக்கிறாங்க. இதற்கிடையில தான் யோசிச்சு பார்த்து, இல்லை அந்த மக்கள்கிட்டே நம்ம போய் கேட்போம், இந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்டே கேட்போம், இந்த மாதிரிமா நான் உங்களை அங்கே வர வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் வரீங்களா, உங்களுக்கு சம்மதமானு கேட்குறாங்க. கேட்டதற்கு பிறகு இல்லை நாங்கள் வர்றோன்னு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஒப்புதல் அளித்த பிறகுதான் இந்த மகாபலிபுரத்தில் இந்த சந்திப்பானது நடந்திருக்கு. அதை தொடர்ந்து இன்றைய தினம் தளபதி அவர்கள் அந்த குடும்பத்துல எல்லாம் நேற்று இரவே வந்து அவங்க அந்த மண்டபத்துக்கு வர வைத்து அவங்களை தங்க வச்சு இன்று காலை ஒவ்வொரு குடும்பமாக தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட போய் அவங்க கஷ்டங்கள் என்னன்னு கேட்டு என்னை மன்னித்து விடுங்கள்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பங்கிட்டையும் தன்னோட சோகத்தை வந்து அவங்ககிட்ட பகிர்ந்திருக்காரு. மீளா துயரத்தில் நான் இருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் உறவுகளை இழந்துட்டு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அந்த வருத்தத்தில் இருக்கீங்களோ அதை விட நான் 100 மடங்கு வருத்தத்தில் இருக்கேன். ஏன்னா இறந்து போனது என் உறவுகள், என் குடும்பம். உங்களை விட நான் அதிக துயரத்தில் நான் இருக்கிறேன், நான் மன்னிச்சிருக்கேன். இந்த இடத்துல உங்களை நான் கூப்பிட்டு வந்ததுக்கு என்ன முதல்ல மன்னிச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது அங்கே போய் பார்க்கறதுக்கு, அங்கே வர முடியாத ஒரு சூழலை நான் இருக்கேன்னு சொல்லி தளபதி அவர்கள், அதாவது மொத்த பேரையும் ஒரு இடத்துல நிற்க வச்சு மைக்கில் பேசினார்லாம் இப்போ பொய் பிரச்சாரம் இவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் ஏன் அவசரமாக நான் போடுறேன்னா, பொய் வந்து ரொம்ப வேகமாக பரவும். அதனால நம்ம முன்கூட்டியே இந்த உண்மையை நம்ம பேசிடணும் இல்லையா. அதுக்காகத்தான் அந்த குடும்பங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு அறையில் தங்க வைக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் போய் 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் போய் தளபதி அவர்கள் சந்தித்து அவங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் பேசி அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் பேசி அவரோட வருத்தத்தை வந்து தெரிவித்து மன்னிப்பையும் தெரிவித்து உங்களுக்காக நான் இருக்கின்ற அந்த உத்தரவாதத்தையும் தளபதி அவர்கள் இன்னைக்கு வந்து அந்த மக்களுக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்ததா அந்த மக்கள் தெரிவிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து ரொம்ப கனிவா, நடக்கக்கூடாது நடந்துருச்சு, தயவு செய்து என்னை மன்னிச்சிருக்கேன், இந்த இடத்துக்கு நான் உங்களை வர வச்சிருக்க கூடாது, நான் தான் உங்களை வந்து பார்த்துருக்கணும், ஆனால் சூழல் இந்த மாதிரி இருக்குது, மன்னிச்சிக்கன்னு சொல்லும் போது அந்த மக்கள் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் விடுங்க, எங்களுக்கு புரியுது, உங்கள் கஷ்டம்ன்றது புரியுது, நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சியும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவங்க இவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்திருக்கு. வெறும் வாய் வார்த்தைகளால் வெறும் அவங்களுக்கு வந்து ஆறுதல் மட்டும் தான் சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இதுதான் நம் தளபதியோட குணம்னு சொல்லலாம். அந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தளபதி அளித்திருக்கக்கூடிய வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்கூட்டியே வந்து நம் கட்சி தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் மூலியமா, வில்சன் அவர்கள் மூலியமா அந்த குடும்பத்திற்கு வந்து ஆயுள் காப்பீடு இன்சூரன்ஸ் மாதிரியும் மாதம் 5000 வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க. அது வந்து இந்த நடப்பு மாதத்திலிருந்தே போடப்படும் சொல்லி அந்த குடும்பத்தோட வங்கி கணக்கெல்லாம் வாங்கி சேமித்து அதற்கான பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் மாதம் உங்களுக்கு 5000 கொடுத்துட்றோமா. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். உங்களோட குடும்ப திருமணமாகட்டும், உங்கள் பிரச்சனைகளாக இருக்கட்டும், உங்கள் கடன் பிரச்சனையாக இருக்கட்டும்,
படிப்பு பிரச்சனையாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ சொல்லுங்க. அதாவது நீங்க ஒரு சுய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க தொழிலுக்கு தேவையான உதவி, அது வீட்டு பிரச்சனை, வேற என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்க மகனா, உங்க தம்பியா, உங்க அண்ணனா நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்காக நான் நிக்கிறேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. பாத்தீங்களா? இதை விட வேற என்னங்க வேணும்? அவர் மனசுல இருந்து எல்லாத்தையும் பேசியிருக்காரு. இன்னைக்கு அந்த லெவலுக்கு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா இன்னைக்கு நடந்திருக்கு கரூர்ல. கரூர் சம்பவம் அந்த மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இன்னைக்கு அவங்க கிளம்பி நேரம் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து அவர் நிறைய அந்த மக்கள் போய் ரீச் ஆகிருப்பாங்க நான் நினைக்கிறேன். கரூருக்கு போய் அவங்க எல்லாருமே வந்து தளபதியை பார்த்ததுல இதோட இந்த கரூர் விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. நிறைய பேர் சொன்னாங்க, ஏன் வந்து இங்கே வந்து கூட்டு வந்து பார்க்கணும், எதற்காக இங்கே கூட்டு வரணும்னு. இன்னைக்கு நாங்கள் இந்த ஹைகோர்ட்ல இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக வாதாடும் பொழுது நம் வழக்கறிஞர்கள் எடுத்து வைத்த கோரிக்கை, நிறைய கோரிக்கை இருந்தது. அதாவது நமக்கு மட்டும் பார்ஷாலிட்டி காட்டுறாங்க, மற்ற கட்சிகளுக்கு வந்து அனுமதி வந்து 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே கிடைக்குது, ஒரு 10 கண்டிஷன்ஸோட அவங்களுக்கு அனுமதி கிடைக்கப்படுது. ஆனால் நமக்கு மட்டும் பாரபட்சம் பார்க்குறாங்க, கடைசி நேரத்தில் நமக்கு அனுமதி கொடுக்குறாங்க, இது நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நம்மளோட வாதத்தை எடுத்து வச்சாங்க. அதே நேரம் வந்து அதாவது இந்த கரூர் மக்களை சந்திப்பதற்காக நாங்கள் பல முயற்சிகள் எடுத்தோம், பல உத்தரவுகள், நாங்கள் பல அனுமதிகள் கேட்டோம். ஆனால் அதை பரிசீலிக்கவே படலை, அதை நம்மளை வந்து அதை அவங்க கண்டுக்கவே இல்லைன்ற மாதிரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நம்ம ஒரு வாதத்தை எடுத்து வச்சதும் நம்ம இன்னைக்கு செய்திகளில் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் இந்த பிசிக்கல் இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிலாம் இருக்கு. அங்கே போனால் இன்னும் வேற எதனா ஒரு பிரச்சனை, இன்னும் வேற எதனா ஒரு அசம்பாவிதம் ஆயிடக்கூடாது. தலைவர் சைட்ல இருந்து பார்க்கும்போது அவர் பண்ணது கரெக்டு தான் எனக்கு படுது. ஏன்னா யாருக்கும் எந்த தொந்தரவு இல்லாமல் ஆல்ரெடி நொந்து போயிருக்க குடும்பத்துக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்காம அவங்கள வர வச்சு கண்ணியமான முறையில் கொண்டு வந்து கண்ணியமான முறையில் அவங்கள வழி அனுப்பி அவங்களுக்கான வசதி, தங்குமிடம், உணவு எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காம மறுபடியும் அவங்க ஊருக்கே அனுப்பி வச்சதான் ஒரு சரியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அதை அந்த மக்களே ஏற்றுக்கிட்டாங்கன்னும் போது அதில் நமக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த தளபதியும் அந்த குடும்பத்துக்குமான அந்த உறவு, அந்த உரையாடல் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இங்கு அமைந்தது. ஆனால் இதை இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு ஒரு கூட்டம், அது கேடுகட்ட கூட்டம், கேவலமான கூட்டம் என்பதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அது அவங்க என்ன எழுதியிருக்காங்க நான் படிக்கிறேன் பாருங்க. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழப்பால் பாதிக்கப்பட்ட மக்களை பணியூர் வரவழைத்து விஜயின் கேவலமான செயலால் நான் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தின் விலகிறேன்னு சொல்லி ஒரே கேப்ஷன்ஸ், ஒரே கண்டென்ட்டை திமுகவின் ஆதரவாளர்கள், திமுகவின் தொங்கு சதைகள், திமுகவின் கொத்தடிமை கூட்டங்கள் இன்னைக்கு தொடர்ந்து இதை மட்டுமே ஒரே கேப்ஷன்ஸை ஆறுதல் கூட்டம்ன்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்க ஒரு கேப்ஷன்ஸை ஒரு குரூப் பண்ணுது, இன்னொரு குரூப் வந்து அதிகாரப்பூர்வமான தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகிறேன்னு சொல்லி ஒரு குரூப் வந்து தொடர்ந்து ஒரே கேப்ஷன்ஸை போட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கிரீன்ஷாட்டை கூட நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு நீங்க பாருங்க. ஒரே கேப்ஷன்ஸ் எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட நோக்கம் என்ன பண்ணலாம்? அதாவது தளபதி அவர்கள் வந்து இந்த மக்களை சந்திச்சிடவே கூடாதுன்னு அவங்க ஒரு முனைப்பா இருந்தாங்க. கடைசியா பார்த்தா சந்திச்சிட்டாரு. இவர் மறுபடியும் எதனா ஒன்று பேசிட்டாருன்னா நமக்கு இன்னும் பயங்கரமான ஒரு செட்பேக் ஆகுமே நினைச்சாங்க. தளபதி அந்த மக்களை போய் சந்திச்சிட்டாரு, பேசிட்டாரு, எல்லாமே நல்லபடியா முடிக்குது. நம்ம ஒன்று நினைக்கிறோம், அது வேற மாதிரி போகுது. நம்ம அவருக்கு கெடுதல் பண்ண நினைச்சா அது அவருக்கு பாசிட்டிவா மாறுது. எப்பவுமே நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். நீங்க ஒருத்தரை வீழ்த்தணும், ஒருத்தரை வந்து குறுக்கு வழியில போய் ஒருத்தரை வந்து முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்குமா? கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்கு, இயற்கைன்னு ஒன்று இருக்குல்ல. ஒருத்தனை அழிக்கணும் நம்ம நினைச்சாலே இப்போ நம்ம அழிஞ்சு போற ஒரு காலத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவர் யாரையுமே வந்து குறை சொல்லாம, யாரையும் வந்து அவதூறு பரப்பாம, இந்த 30 நாட்களாக யார் மேலும் பழி போடாம இதற்கு இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், இவங்க தான் பண்ணிட்டாங்க, அவங்க தான் பண்ணிட்டாங்க, எதையும் செய்யாம அகிம்சையான முறையில, அமைதியான முறையில அவருக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்காரு. இதுதான் மாற்றத்துக்கான ஒரு அரசியல் நான் பார்க்கிறேன். இதே வேற ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னா, இதே தளபதி வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்திற்கு முன்னாடி இப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா இதை வைத்து என்ன மாதிரியான ஒரு மனிதமான அரசியல் இங்கு நடந்திருக்கும். இப்பவும் நடந்தது. இதை விட ரொம்ப மோசமான ஒரு அரசியல் இரு தரப்பிலிருந்தும் நடந்திருக்கும்ன்றத நம்ம சொல்லி தெரிய வேண்டியதுல காலம் உணர்த்திருக்கு. கடந்த காலங்களில் நம்ம அதை நிறைய பார்த்துருக்கோம். அதை தொடர்ந்து இப்பொழுது இந்த விஷயத்தை வந்து தளபதி அணுகின விதம் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதியாக தளபதி அவர்கள் நடந்து கொண்டாரு. அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி பண்ணியிருக்காரு. தொடர்ந்து செய்வோன்ற உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்காரு. இந்த தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு ஏமாற்றுபவர் அல்ல நம் தளபதி என்றதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இனிமேல் இந்த நெகட்டிவிட்டிலாம் நவுத்தி வச்சிருவோம். இந்த கரூர் இதை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இதோட இன்றோட அதற்கான முற்றுப்புள்ளி வைத்தாச்சு. அடுத்து நாம் வைக்க போற ஒவ்வொரு அடி எதிரிகளோட கதி கலங்கணும், அடிவயிறு பிதுங்கணும்.
அதற்கான வேலையை தான் நம்ம பார்க்கணும். தொடர்ந்து மக்களை நோக்கி நாம் பயணிப்போம். நம் கொள்கைகளையும் நம் கட்சியின் கோட்பாடுகளையும் அவர்களும் கொண்டு போய் சேர்ப்போம். இந்த கட்சியின் இந்த பாசிச திமுக வீட்டிற்கு அனுப்புவதற்காக 24 மணி நேரம் நாம் தொடர்ந்து பாடுபடுவோம் என்றதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முயற்சியை, அதாவது கான்ஃபிடென்ட்டா இருங்க. தளபதி சொல்றது ஒண்ணுதான். எந்த நேரத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் நம் தளபதி நாம் விட்டு கொடுத்துடக்கூடாது. உண்மையா நேர்மையா ஒருத்தர் அரசியல் பண்ணணும்னு களத்துக்கு வந்திருக்காரு. அவரை நம்ம தான் கை கொடுத்து மேல கூட்டிட்டு போகணுமே தவிர முதுகுல குத்துற வேலையை நம்ம எப்பவுமே நம்ம செய்யக்கூடாது. தலைவனை நம்புங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்கள், வெற்றி நிச்சயம். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.